தோல்வி பயத்தில் தேர்தலில் போட்டியிடாமல் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஒதுங்கிவிட்டதாக பாரதிய ஜனதா கிண்டல் செய்துள்ளது. சிவகங்கை தொகுதியிலிருந்து 7 முறை எம்பியாக தேர்வானவர் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம். வரும் லோக்சபா தேர்தலில் சிதம்பரம், வாசன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை. இந்நிலையில் வியாழனன்று வெளியான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலில் சிவகங்கை தொகுதியில் சிதம்பரத்தின் மகன் கார்த்திக்கு டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெள்ளியன்று டெல்லியில் பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் பேட்டியளித்த போது தேர்தலில் போட்டியிட ப. சிதம்பரம் மறுத்திருப்பது அவர் தப்பி ஓடுவதையே காட்டுவதாக கூறினார். பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் போது ஒளிர்ந்த இந்தியாவை 7 ஆண்டுகளாக நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் இருண்ட நிலைக்கு கொண்டு சென்று விட்டதாகவும் சாடினார். நாட்டின் வளர்ச்சி விகிதத்தை 8% 4%க்கும் கீழே கொண்டு சென்று விட்ட சிதம்பரம் இப்போது எதை சொல்லி ஓட்டு கேட்பது என்று தெரியாமல் ஓட்டம் பிடிப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். Now what is the latest news from the Congress stable? That minister who served as the finance minister for 7 out of 10 years, he is not even contesting. He is running away from contest. He is not willing to face the public, which actually reflects the state of affairs and the mindset today of the Congress party. They have no will to fight. They have actually conceded defeat. தமிழகத்தில் பாரதிய ஜனதா தலைமையில் பிரம்மாண்ட கூட்டணி உருவாகி இருப்பதாலேயே காங்கிரஸ் தலைவர்கள் தேர்தலில் நிற்க பயந்து ஓட்டம் பிடிப்பதாகவும் இதன் மூலம் காங்கிரஸ் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அம்பிகா சோனி மறுத்துள்ளார். ஓய்வெடுக்கப் போவதாக 2 ஆண்டுகளாக சிதம்பரம் கூறி வந்ததாகவும் அதனாலேயே அவர் மகன் கார்த்தி சிதம்பரத்துக்கு டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அம்பிகா சோனி விளக்கம் அளித்தார்.